நான் சொன்ன ஆளை தூக்கியாச்சுல, பிரச்சனை வராம பாத்துக்கோங்க. சரிண்ணே. இதுல நம்ம பேர் அடிபடக்கூடாது, அதான முக்கியம். கவலையப்படாதண்ணே, நம்ம பேர் வெளில வராது. என்ன தல, ரொம்ப நாளா பிசினஸே இல்ல, தஞ்சாவூர் லோக்கல் ரவுடி வச்சு காரியத்தை முடிச்சிடப்போ எந்த ஏரியால வேலை இருக்கோ அந்த ஏரியால வச்சு செய்யறதா சௌரியம். அப்போ நம்ம ஏரியா மேட்ரு ஏதோ வந்திருக்கு போல இருக்கு, அதான் நம்மளை தேடி வந்திருக்க. கரெக்ட் தான். ஆனா சென்னையில இல்ல, ஆந்திரால, நெல்லூர். என்ன தலைவா பார்டர்லாம் விட்டு போக சொல்ற? ஏய், பெரிய இன்டர்நேஷனல் பார்டர், என்னடா அப்படி வாய பழக்கிற? இல்லப்பா, வேற ஸ்டேட் போலீஸ், அங்க யாரையும் நமக்கு தெரியாது, நம்ம பவர் என்ன அவங்களுக்கு தெரியாது, அதான் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பாக்குறேன். போலீஸ்க்கு போற அளவுக்கு ஏன்டா வச்சுக்கிற? இத பாருடா, ஆளு யாரு, இடம் என்ன, எல்லாம் தெளிவா சொல்றேன். போட்டு தள்ளிட்டு நேரா கிளம்பி வந்துட்டே இருடா. இத பாரு, வெயிட்டான பார்ட்டி, நல்லா கவனிப்பாங்க. சரி, மேட்டர் என்ன சொல்லு. 3 பேரை போட்டு தள்ளணும்டா. அதுல 2 பேர் பொம்பளைங்க, ஒரு ஆம்பளை. அந்த ஆம்பளை நெல்லூர் ஜிஹெச்ல படுத்திருக்கான். நம்ம ஆளுங்க தான் அவனை வெட்டினாங்க, அதுல தப்பிச்சு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். பொம்பளைங்க 2 பேரும் மெட்ராஸ்ல இருந்து அந்த ஆளை பார்க்கறதுக்கு நெல்லூர் போறாங்க. வேலை ஈஸியா, எல்லாரும் ஜிஹெச்ல ஒன்னா இருப்பாங்க. நீ உன் ஆளுங்களோட நேரா ஜிஹெச் போற, உனக்கு சிக்னல் வரீங்க, 3 பேரையும் போடுறியா, கிளம்பி வந்துறியா? ஐயா, என்னையா பொம்பளையெல்லாம் வெட்ட சொல்ற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வேலையை செய், காசு வாங்கிட்டு போயிட்டே இரு. ஏன் எதுக்குன்னு கேட்கறதெல்லாம் உன் தொழிலுக்கு தேவையில்லாத கேள்வி. சரி விடு, எதுவும் பிரச்சனை எல்லாம் ஆயிடாதுல? ஒரு பிரச்சனையும் ஆகாதியா, ஆனாலும் நான் இருக்கேன்ல. இந்தா, இது அட்வான்ஸ். வேலையை முடிச்சுட்டு மீதி வாங்கிக்கோ. எப்ப கிளம்பணும் சொல்லு. இப்பவே. இப்பவே வா. என்ன தலைவா திடீர்னு கிளம்ப சொல்ற? இந்த பாரு, நீ வெட்ட வேண்டிய ஆடு 2ம் மெட்ராஸ்ல இருந்து நெல்லூர் கிளம்பியாச்சு. நீ பின்னாடியே போனாதான் காரியத்தை ஈஸியா முடிக்க முடியும். லேட் பண்ணா அவங்க 2 பேரும் நெல்லூர்ல இருந்து கிளம்பி மெட்ராஸ் வந்துருவாங்க. அப்புறம் 2 ஸ்பாட்ல ஆபரேட் பண்ண வேண்டியதா வரும். சீக்கிரம் கிளம்பியா? சரி தலைவா, வரோம். டேய் கிளம்புடா. யோ, இத பாரியா, உனக்கு அப்பப்போ தகவல் சொல்லிட்டே இருக்கேன். என் கான்டாக்ட்ல இரு, புரியுதா? ஓகே, கிளம்பு. సాయి కృష్ణ. ఎస్ సార్. ఈ ఫైల్ని భద్రంగా దాచిపెట్టు. ఓకే సార్. ஹலோ சார், நான் சாரு பேசுறேன். ஆர்த்தியோட கேஸ்ல. சாரு மேடம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அம்மாய் ஆர்த்தி எப்படி இருக்கே? நான் நல்லா தான் இருக்கேன், ஆர்த்தியும் நல்லா தான் இருக்கா. ஆனா ஆர்த்தி தான் சார் அழுது அழுது பாவம், அவளால அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரவே முடியல. சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. நான் எவ்வளவு சமாதானப்படுத்தினாலும் அவ சமாதானமே ஆகல. அப்படியா? அப்புறம் சார், நாங்க இன்னைக்கு நெல்லூருக்கு வந்திருக்கோம். நெல்லூர்ல வா, எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல சார், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. நாங்க ரத்தினத்தை பார்க்க வந்திருக்கோம். ரத்னம் எப்படி இருக்காரு, என்ன சொல்றாரு? யோ, வாயா. வெளியே தான் இருக்கான், வாயா. సాయి, ఏం చేస్తున్నావు? ఊరికే సార్. వెళ్ళవయ్యా, ముందు ఫైల్ చూడు. ஆர்த்தி, வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஆர்த்தி, இப்படி ஆயிடுச்சேம்மா. இதுக்கா இவ்வளவு நாள் காத்திருந்தோம்? விதி கண்ணை மறைச்சிருச்சேம்மா. என்ன நடக்க போதுன்னு ஒன்னும் தெரியாம போச்சேம்மா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்களை லாரியிலேயாவது மும்பைல கொண்டு போய் விட்டுருப்பேனேம்மா. 1 மாசத்துக்கு பசி பட்டின்னு கிடந்தாலும் உசுரோடையாவது இருந்துருப்பானேம்மா நம்ம மோகன். அநியாயத்துக்கு வெட்டு கொடுத்துட்டோமேம்மா. இப்படிலாம் ஆகணும் நான் நினைக்கவே இல்லையேம்மா. ஆர்த்தி, கெட்டிக்காரத்தனமா திட்டம்லாம் போட்டோமேம்மா. ஜெயிச்சிருவோன்னு நினைச்சேம்மா, கடைசியில விதி ஜெயிச்சிருச்சேம்மா. நானும் மோகனுமா சேர்ந்து உன் வாழ்க்கையை பந்தயம் வச்சு ஆடி தோத்துட்டோமேம்மா. அவன் போயிட்டான்,
நான் இன்னும் இருக்கனேம்மா. உன்னை இப்படி பாக்குறதுக்கு நான் இன்னும் உயிரோட இருக்கேன். எல்லா பையலையும் தூக்கி கொடுத்துட்டு நான் இன்னும் உயிரோட இருக்கனே. ஒத்தையா போயிட்டேம்மா. ஏதோ அவன் பொழப்ப பார்த்துட்டு என் காலுக்குள்ளேயே சுத்திட்டு தெரிஞ்சான் அந்த வெங்கடேசன் பைய. அவனையும் இதுல இழுத்து விட்டு அவனையும் கொண்டுட்டேனேம்மா. நான் நாசமா போகாம இன்னும் இருக்கனேம்மா. ஏன்னு என் ராசி அப்படின்னு நான் பிறந்த நேரம் திக்கில்லாம அலையறதுக்குன்னே பிறந்த பொறுப்பு மாதிரி ஆயிட்டு என் தலைக்கு வந்து சுமைய பிரிச்சு உங்க எல்லார் தலை மேலையும் ஏத்திட்டு எங்க அப்பாவை எதிர்த்து நான் நிக்காம உங்க எல்லாரையும் முன்னாடி தள்ளி விட்டுட்டு உங்க முதுகுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன். கடைசியில என் கழுத்துக்கு வர வேண்டிய கத்தி உங்க எல்லார் மேலையும் விழுந்துருச்சு. என்னோட தப்புக்கு உங்க எல்லாரையும் வேலை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. ஆர்த்தி ஆர்த்தி அழாதம்மா. இப்படியெல்லாம் நடந்திருக்க வேண்டாம் தான். ஆனா இப்படிதான் நடக்கணும்னு விதி இருந்தா அதுக்கு யாரால என்ன பண்ண முடியும்? நடந்தது நடந்துருச்சு. நீங்க 2 பேரும் மனசை தேத்திக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கிறது தான் நல்லது. தாங்க முடியலம்மா. என் வாழ்க்கையில எவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. எங்க அப்பா, அம்மா, சொந்தக்காரங்க எல்லாரும் செத்து அண்ணா அனாதையா நின்னப்ப என் கூட வந்து நின்னவம்மா மோகன். பொழப்பு தேடி இந்த ஊருக்கு வந்தப்ப என் கூட வந்து நின்னவம்மா வெங்கடேசன். யாருமே இல்லாம போன என்னோட உலகத்துல இவனுங்க 2 பேருமே வந்து நின்னானுங்கம்மா. இப்ப 2 பேருமே இல்லையேம்மா. மறுபடியும் ஒத்தாளா போயிட்டேனேம்மா. இப்போவும் நீங்க ஒத்தையாளா போலப்பா. உங்க தங்கச்சி ஆர்த்தி இருக்கா. இவளுக்கு அம்மாவா நான் இருக்கேன். நல்லவன் எவனும் ஒத்தாளா போறதில்ல. நல்லவங்க கூட்டம் இந்த உலகத்துல ரொம்ப சின்னது. சிநேகிதனுக்காக உசுர கொடுக்கறவங்கள இந்த உலகத்துல பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதனால தயவு செஞ்சு என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுங்கிற எண்ணத்தை தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் உங்க மனசுல இருந்து எடுத்துருங்க. அப்படி நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் அந்த நினைப்பே உங்க 2 பேரையும் நிம்மதியா இருக்க விடாது. நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா வாழ வேண்டிய வாழ்க்கை பாக்கி இருக்கு. முடிஞ்சா மோகன் வெங்கடேசனோட சாவுக்கு நீதி கேட்கலாம். அப்படி நமக்கு நீதி கிடைக்காம போயிட்டா கூட நாம செய்ய வேண்டிய மத்த காரியங்கள் உலகத்துல எவ்வளவோ இருக்குப்பா. அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு மிச்ச வாழ்க்கையை நடத்திடலாம். அதை நினைச்சு மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கங்க. அப்பா ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்லடா முத்து, நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம வக்கீல்கிட்ட சொல்லணும். போனு சாய் கிட்ட இருக்கு. இந்த இன்ஸ்பெக்டர் என்னடானா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்திட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏதో வெளியே போறேன்னு நினைக்கிறேன். గూడూరులో ఏదో సమస్యట, మీరు వెంటనే బయలుదేరండి. ఏమయ్యా నువ్వు ఇక్కడే ఉండు. ఏఎస్పీ ఫోన్ చేస్తారు, రిసీవ్ చేసుకోవాలి. నేను ఎక్కడికి వెళ్ళాలని అడిగితే అర్జెంట్ కేసు డీల్ చేయడానికి వెళ్ళారని చెప్పు. బీ కేర్ఫుల్. ఓకే సార్. யோ யோ வாயா, கொஞ்சம் வெயிட் చేయండి சார். வாயா, சீக்கிரம் வாயா. வா, நீ போ. ஹலோ, சொல்லுங்க ஐயா. யோ வக்கீல், என்னையாச்சு? ஐயா, பசங்களாம் நெல்லூருக்கு வந்துட்டாங்க. உங்க வார்த்தைக்கு தான் வெயிட்டிங். யோ முதல் தடவையா வெளி பசங்களை வச்சு சோழிய முடிக்கிறோம். ஒழுங்கா பண்ணுவானுங்கல்ல? பக்காவா பண்ணுவானுங்கய்யா. எல்லாரும் ப்ரொஃபஷனல் சார். எல்லா காரியத்தையும் கச்சிதமா முடிக்கணும். அப்புறம் பிரச்சனை கிச்சனை ஆச்சுன்னா என் பேர் வெளியில வரக்கூடாது. வரவே வராதியா. நீங்க வேற உள்ள இருக்கிறதுனால உங்களை சம்பந்தப்படுத்தவே முடியாது. அதனாலதான் பக்காவா பிளான் பண்ணி இந்த விஷயத்துல இறங்கி இருக்கோம். நான் சொன்ன பிறகுதான் சோழிய முடிக்கணும். முதல்ல அவங்க நம்பரை எனக்கு கொடு, என் நம்பரை அவங்களுக்கு கொடுத்துரு. சரிங்க ஐயா, குறிச்சிக்கிறீங்களா? யோ விளரியா, நான் இருக்கிறது லாக்கப்லையா. இங்க போய் நம்பர் கொடுக்குறேங்கிற எஸ்எம்எஸ் பண்ணியா? சரிங்க ஐயா, இப்பவே அனுப்பிச்சுடுறேன்.
ஹலோ சரியா கேக்கல மேம், வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஒரு நிமிஷமா, நான் வெளியில வரேன். ஹலோ ஹலோ பியூலா, இப்ப கேக்குதா? கேக்குது மேம். சும்மா ஃபார்மல் கால் தான் மேம். ரீச் ஆயிட்டீங்களான்னு கேக்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அப்படியாம்மா, நாங்க ரீச் ஆயிட்டோம்மா. மேம், ரத்னம் எப்படி இருக்காரு? பரவாயில்லம்மா, அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கிறதா சொல்றாங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆர்த்தி எப்படி இருக்கா மேம்? நார்மலா இருக்காளா? கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கா. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க மேம். சரிம்மா. அப்புறம் ஆர்த்தி அவ இங்க இருந்த வீட்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு வரமாட்டோம். நெல்லூர்லயே தங்கிட்டு நாளைக்கு வரோம். சரிங்க மேம். பியூலா, நீயும் செல்வியும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஓகே மேம். வச்சிடுறேம்மா. பாய். பாய் மேம். ஆர்த்தி, எனக்கு ஒன்ன நினைச்சாதாம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அண்ணே, செலவுக்கு என்னென்ன பண்றீங்க? செலவுக்கு என்னமா வேலை? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தானே, அவங்களே எல்லாமே பாத்துக்கிறாங்கம்மா. நீங்க தப்பா எடுத்துக்காம இத வாங்கிக்கிங்க. ஐயோ, பணம் எதுக்குங்கம்மா? நீங்களாம் என் மேல காட்டுற பாசம் பத்தாதா? இல்லப்பா, உங்களுக்கு உடம்பு தேறி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஆஸ்பத்திரி செலவு இல்லைனாலும் சாப்பாடு மருந்து இதுக்கெல்லாம் செலவு இருக்கத்தானே செய்யும். நீங்க எழுந்திருச்சு மறுபடியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வரைக்கும் செலவுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க. ஆர்த்தி, இத கொடு. எதுக்குமா செயின்லாம் கழட்டுற? இல்லண்ணே. என்னம்மா அது, வெறுங்கலத்தோட நிக்கிற நீ? என்ன அண்ணன் தான் தங்கச்சிக்கு நகை போட்டு சீர் பண்ணணுமா என்ன? ஏ, தங்கச்சி அண்ணனுக்கு செய்யக்கூடாதா? இனிமே எனக்கு எதுக்குன்னு செயின் நகையெல்லாம்? உங்களுக்கு பணமா கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு எனக்காக எல்லாத்தையுமே இழந்த என் அண்ணனுக்கு பாவப்பட்டு தங்கச்சினா இதுதானே கொடுக்க முடியும். வாங்கிக்கோங்க. இல்லம்மா, வேணாம்மா. ப்ளீஸ், வாங்கிக்கோங்க. நான் பெரியவர் பேசுறேன். வக்கீல் சொல்லிருப்பாரு. சொன்னாருங்கய்யா. இது பாருங்க தம்பி, நீங்க யாரு என்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல் தடவையா வெளி ஆளுங்களை வச்சு நான் ஒரு சோழியை முடிக்கிறேன். இது வரைக்கும் எல்லா சோழியும் ஆளுங்களை வச்சு தான் முடிச்சிருக்கேன். அதனால காரியம் கச்சிதமா முடிக்கணும். பணம் காசை பத்திலாம் கவலைப்படாதீங்க, ஒழுங்கா முடிச்சாகணும். கச்சிதமா இருக்கும், மிஸ்டேக் எதுவும் வராது. என் ஆளு ஒருத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அவன் அந்த பொம்பளையில வாட்ச் பண்ணி தோதான நேரத்துல போன் பண்ணுவான். போய் காரியத்தை முடிச்சிட்டு வக்கீலுக்கு தகவல் சொல்றையா. சரி, இப்ப எங்க இருக்கீங்க? நெல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியால இருந்து பேசுறேயா. நீங்க உடனே புறப்பட்டு நெல்லூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. சரிங்க. அங்க கேஷுவாலிட்டி வார்டுல வக்கீல் அடையாளம் சொன்னார்ல, அந்த பொம்பளையும் ஒரு பொண்ணு இருப்பாங்க. அங்க பக்கத்திலேயே தலையில கட்டு போட்டு ஒருத்தன் அடிபட்டவன் கிடப்பான். சரிங்க. அந்த 3 பேரையும் அங்கேயே முடிச்சிருங்க. சரிங்க. சோலி முடிச்ச உடனே எனக்கு போன் பண்ணாதீங்க, வக்கீலுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, முடிச்சிட்டு வக்கீல்கிட்ட சொல்லிடுறேன். எந்த காரணத்துக்கு கொண்டும் என் பேர் வெளியில வரக்கூடாது. உங்க பேர்ல எதுவும் வராது, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேங்கய்யா. நீங்க நம்பிக்கையா இருங்க. இன்னைக்கு அவங்க கதை முடிஞ்சது. சரி, நேரத்தை வீணாக்காம சீக்கிரம் புறப்படுங்க. சரிங்க. பாட்டி தானே போன் பண்ணது, அலர்ட்டா இருங்க. சரவணன் பையன்கிட்ட இருந்து போன் வந்ததும் தகால் தகால் தகால்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்.
என்னடா அந்த புள்ளையும் அந்த பொம்பளையும் டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ உடனே வந்து அவங்களை காலி பண்ணிடலாம். அப்படியா? நேரா கேஷுவாலிட்டி பக்கம் நிக்கிறேன், இங்க வந்துரு. இது வரேன்டா. டேய் ஏறுங்கடா, வாங்கடா. ஹலோ, ஏண்டா முட்டா பசங்களா, சீக்கிரம் வரமாட்டீங்களா? இப்போ தானே 2 பேரும் மேலே போகிறாங்க. மேலே தானே போயிருக்காங்க. 3 பேரும் மேலே அனுப்பிடலாம். ரத்னம், இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு வரோம். உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க. தலையில பிளட் கிளாட் எதுவும் இல்லைன்னு சொன்னாங்கப்பா. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. தேங்க்ஸ் மேடம். ஏதாவது சாப்பிடுறீங்களாண்ணே? வேணாமா. கஞ்சி ஏதாவது ஊட்டி? இல்ல சாத்துக்குடி கொடுக்கலாம். எங்கடா? மேலே போயிருக்காங்க. வாங்கடா.